வரவேற்கிறோம். ஸ்லோ பைக்குக்கு அவங்க பைக்கை ரெடி பண்றதுக்கு முன்னாலேயே பெண்களுக்கு கயிறு இழுக்கும் போட்டி இந்த வீடியோ இருக்கும் போதே எடுத்துடலாம். மடத்தை ரெடி பண்ணுங்க. ஓகேவா? அவங்க எங்க பைக் யார் ஓட்டுறாங்க? ஓட்டுற 4 பேருக்காக எதுன்னு முடியுமா? எந்த பைக்கு? சூப்பர் எக்ஸல்லா, புல்லட்டா, எல்லாம் பைக் வராது. ரம்யா வந்து இப்ப ரீடிங்ல போயிட்டு இருக்கிறதா வருது. கிட்டத்தட்ட 9000 சாதங்களை தின்று வேகமாக முன்னிலையில் 9000 சோடு வந்து முன்னிலையில போயிட்டு இருக்குது. உள்ளார வயிற்றுக்குள்ளார முன்னிலையில. அடுத்து இப்ப 2வது சுற்றின் படி பாத்தீங்கன்னா 38,000 சோடு ரம்யா வாயில முன்னிலையில போயிட்டு இருக்குது. சுற்று அறிக்கையின் படி வருதுப்பா. 3வது சுற்றின் படி 33,000 வாக்குகள் சோறு முன்னிலையில போகுது. இந்துமதி பாத்தீங்கன்னா பின் தொடர்ந்து போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா லெக் பீஸ் ரைஸ் வந்து 48,000 ரைஸ் வந்து முடிச்சு லெக் பீஸ்ல போகுது. எங்கெங்கயோ வருதுப்பா செய்தி. ரம்யா வந்து பாத்தீங்கன்னா முடிகிற ஸ்டேஜுக்கு போதம்மா. மொத்த சோறு 37,000 முடிஞ்சாச்சா? 37,000 சோறு 300 கிராம் கறியும் 100 நிமிஷத்துல சாப்பிட்டு ரம்யா முதலிடத்துல வெற்றி பெற்றார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு உங்களுடைய கரவாசங்களை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து 2 பேர் வராங்களாம்பா. யாரு? நம்ம முருகனுடைய மகளும் உதவி புரியுங்க அவங்களுக்கு. அந்த கார் அப்படியே அனுப்பா. அப்படியே வழி விடுங்க. அப்படியே போயிட்டோம். வாங்கப்பா, அப்படி வாங்க. பிரகாஷ் 3ஆம் பரிசு. இந்த சிக்கன் தின்னும் போட்டியை கஜேந்திரன் முதல் பரிசும், 2ஆம் பரிசாக லோகநாதன், மாரியப்பன் 2ஆம் பரிசு, ஜெயபிரகாஷ் 3ஆம் பரிசை வென்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நாய்களாம் வந்துச்சு பாருப்பா. சிக்கன் எருதாட்டம். எருதாட்டம் என்பது நம்மளுடைய பாரம்பரியம். போட்டிகள் இரவு அல்லது நாளை விடுமுறைதான், அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிந்துமதி முதல் பரிசும், ஸ்ரீமதி முதல் பரிசும், கேமுத்ரா 2ஆம் பரிசும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம